me. Numbers never lie. Add it up, that's me. ஹலோ மக்களே, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த இன்ட்ரோ வீடியோ, அதாவது இந்த டைட்டில் கார்டு வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு CapCutல நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய கேமரா ரெக்கார்ட் பண்ண உங்களுடைய வீடியோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் பண்ணுற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணுற அந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், ஆடியோ ஃபைல் தான். ஸோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு வீடியோலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த ஆடியோவை இங்கே இம்போர்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இந்த கேமரா ரெக்கார்ட் பண்ண இந்த வீடியோவோட லென்த் 3 செகண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஏன்னா இது இந்த ஆடியோவோட மேட்ச் ஆகணும். அதே மாதிரி அந்த வீடியோவில் எந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரேமில் வீடியோ முடிகிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த இடத்துல ஃப்ரேமை வச்சு இதை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த இமேஜை மட்டும் கிராப் பண்ணிக்கங்க. இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிட்டு கூகுள் ஜெமினியில் நானா பானாவில் போய் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் பண்ண இந்த இமேஜை அப்லோட் பண்ணிட்டு ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் சொல்லி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராம்ப்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணி ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த இமேஜ் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கங்க. இப்போ திரும்பவும் CapCutக்குள்ள வந்தீங்க அப்படின்னா வீடியோக்கு அப்புறம் நாம இமேஜ் ஆட் பண்ணணும். அது இந்த இமேஜ் தான். டவுன்லோட் பண்ண இமேஜ் இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு ஆடியோ ஃபுல்லாக வர்ற வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அந்த இமேஜை. அடுத்து இதை ப்ளே பண்ணி பாருங்க. இதில் நம்ம எந்த எஃபெக்டும் கொடுக்கல, நார்மலாக தான் ப்ளே ஆகும். ஆடியோவோட இது மேட்ச் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கும் இமேஜுக்கும் இடையில ஒரு டிரான்சிஷன் ஆட் பண்ணணும். சேக் ஃபிளர் அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்சிஷன் இருக்கும், அதை அங்கே ஆட் பண்ணிடுங்க. அதோட டைம் 1 செகண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இமேஜுக்கு எஃபெக்ட் கொடுக்கணும். எஃபெக்ட்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஷேக் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ ரொம்ப ஷேக் ஆகும். அதோட அட்ஜஸ்ட்குள்ளே போய் ஸ்பீடு 20க்குள்ளே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டென்சிட்டியும் 5 to 10க்குள்ளே வச்சுக்கோங்க. இதோட அதிகமாக போச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அடுத்தது ஃபைனலாக டெக்ஸ்ட். இந்த இடத்துல உங்களுடைய நேம், அதை சுற்றி என்ன டெக்ஸ்ட் கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் கொடுத்து அதுக்கான எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணி வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ரெடி. இதை ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். இதில் ஜெமினியில் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஆடியோ, அந்த சாங் பார்த்தீங்க அப்படின்னா டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இது போல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.